ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம பாடியை வந்து எப்படி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன்னா என்ன, டீஹைட்ரேஷன்னா என்ன, ஸோ டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால நம்ம பாடியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட், வாட் இஸ் ஹைட்ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம கொடுத்துக்கிறது பேர் தான் ஹைட்ரேட்டிங். ஸோ நம்ம உடம்புல தண்ணி குறையும் போது நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஒரு மனுஷ உடம்புல 70% வந்து தண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம குறையும் போது ஏற்றிக்கிறது பேர் தான் ஹைட்ரேட்டிங். ஸோ குறையிற போது என்ன ஆகும், அது பேர் தான் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டீஹைட்ரேஷன்னா எப்படின்னா, இப்போ 70% ஆஃப் தண்ணி வந்து 60 இல்லை 65 அப்படின்னும் போது குறையும் போது டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. டீஹைட்ரேஷனால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து தேவையான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் போகாது, பிளட் கிளாட்டிங் வர சான்சஸ் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், பிளட் ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா கிளாட் ஆகிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது, பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், டைஜஷன் ஒழுங்காக இருக்காது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஜென்ரலாக இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கும் அப்படின்றத டீஹைட்ரேஷன் சொல்கிறோம். ஸோ தேர்ஸ்டி வரதுக்குலாம் நம்ம சிம்டம்ஸ், அதாவது நம்ம உதடு வந்து பேல் ஆகிறது, அதெல்லாம் வந்து டீஹைட்ரேஷனோட சிம்டம்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நம்ம வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்க நம்ம வந்து இது சான்சஸ் எடுக்கிற ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து நம்மளுக்கே தெரியும், இட்ஸ் நாட் தட் மச் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஓகேவா? கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிடணும், அவ்வளோ குட் இல்லை நம்ம ஹெல்த்துக்கு. ஸோ அதுக்காக நம்ம நேச்சுரலாக எப்படி நம்ம உடம்ப ஹைட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ரெசிபி. நேச்சுரலாக நம்ம உடம்பை எப்படி ஹைட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரெசிபி. ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, மின்ட், ஜிஞ்சர், சிட்ரஸ் எக்ஸ்ட்ராக்ட். மின்ட்டோட ஒரு பெஸ்ட்டு ஹைட்ரேட்டிங்கான நேச்சுரலான ஹைட்ரேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மின்ட்டை வந்து கார்டன்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ மின்ட், ஜிஞ்சர் இது ரெண்டுத்தையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் ஜிஞ்சர் சேர்க்குறேன் அப்படின்னா, ஜிஞ்சருக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சிட்ரஸ் மாதிரி ஒரு நல்ல கிளென்சிங்கான ஆப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்து சிட்ரஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா, நான் வந்து சாத்துக்குடி, லெமன், கமலாப்பழம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சிட்ரஸ் எக்ஸ்ட்ராக்ட் தான். ஃபஸ்ட்டு டைம் நம்ம குடிக்கும் போது வில் ஆட் சுகர், போக போக இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் வெல்லமோ இல்லை பனங்கற்கண்டோ இதில் சேர்த்துக்கலாம். தட்ஸ் ஆல், நம்ம ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது, டீஹைட்ரேட்டடாக இருக்கும்போது நீங்கள் இந்த ட்ரிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நேச்சுரல் வேயில் ஒரு நல்ல ட்ரிங்க் இது. ஸோ ப்ளீஸ் ட்ரை திஸ். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா, ப்ளஸ் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.